ப்ரோ கபடி சீசன் 11க்கான ஆக்ஷன் இப்போ தான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சுது. இந்த ஆக்ஷனில் நிறையவே பிளேயர்ஸ் நிறையவே டீமுக்குலாம் போயிருந்தாங்க. அந்த வகையில் டாப் 10 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரைடர்ஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணாலும் லைக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராத்தி. இவர் 41 லட்சத்துக்கு பெங்கால் வாரியர்ஸுக்கு போயிருக்காரு கேட்டகரி சியில். நம்பர் 9வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவானி ராஜ்புத். 45 லட்சத்துக்கு இவர் யூபியில் போய் சேர்ந்துருக்காரு. இவர் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேடர்ஸுக்கு ஒரு தேர்சி ரேட்டாக விளாண்டுருக்காரு. இவர் தமிழ் தரஸ்லேருந்து கண்டெடுத்த பிளேயர் தான் இவர். அப்புறம் காலங்கள் மாற மாற இவரும் வேறு டீம் போய் கடைசியாக ஜெய்ப்பூர் பிங்க் பேடர்ஸுக்கு ஒரு தேர்சி ரேட்டாக விளாண்டுருக்காரு. இப்போ கடைசியாக யூபிஎஸ்க்கு ஒரு 45 லட்சத்துக்கு நல்ல தொகைக்கு போயிருக்காரு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8ல் நம்ம ஜெய் பகவான். இவர் 63 லட்சத்துக்கு பெங்களூரு புல்ஸுக்கு போயிருக்காரு. கேட்டகரி சியில் டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் நம்பர் 2வது நம்ம ஜெய் பகவான் இருக்கார், 63 லட்சம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7ல் நம்ம வி அஜித் குமார். இவர் 66 லட்சத்துக்கு நம்ம புனேரி பில்டனுக்கு போயிருக்காரு. கேட்டகரி சியில் டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைனா நம்ம அஜித் குமார் தான். 66 லட்சத்துக்கு இவர் தான் கேட்டகரி சியிலே ரொம்ப அதிக விலைக்கு விற்கப்பட்டார். ஆனால் இதில் ஒரு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா புனேரி பில்டனில் ஆல்ரெடி நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க. இப்போ அஜித் குமாரையும் அதிக விலைக்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க நம்ம புனேரி பில்டன்ஸ். இப்போ நம்ம அஜித் குமார் ஆட வைப்பாங்களா இல்லையான்னு தான் ஒரு பெரிய டவுட்டு. ஏன்னா ஆல்ரெடி இந்த டீம்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அஸ்லாம் இழந்தார், பங்கஜ் மோஹித் கோயாத், ஆதித்ய ஷிண்டே இந்த மாதிரியான ரைடர்ஸ்லாம் இந்த டீமில் இருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம அஜித் குமாரும் இந்த டீமில் ரைடர்ஸாக அதிக விலைக்கு வாங்கப்பட்டிருக்காரு. ஆனால் ஆட வைப்பாங்களா இல்லையான்னு தான் ஒரு டவுட்டு. நம்பர் 6ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்தீப் நர்வால். இவர் 70 லட்சத்துக்கு நம்ம பெங்களூரு புல்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இவர் 70 லட்சத்துக்கு போனால யூபிஎஸ் ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் எஃபிஎம் வச்சு யூஸ் பண்ணல நம்ம யூபி தாஸ். இவர் கேட்டகரி பி லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட கடைசியாக தான் வந்தார் நம்ம பர்தீப் நர்வால். இவர் ஆக்ஷனுக்குள்ளே வந்த உடனே கேட்டால் 20 லட்சத்துலேருந்து ஒருத்தர் தான் கை தூக்குறாங்க. இவர் கேட்டால் பேஸ்லேயே விற்றுலான்ற மாதிரி தான் இவரோட நிலைமை இருந்துச்சு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி தான் இவர் 70 லட்சத்துக்கு போனார் நம்ம பர்தீப் நர்வால். இவரெல்லாம் கேட்டால் ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட ரைடர்ஸ்னு தெரியுமா, உள்ள ஆக்ஷனுக்குள்ளே வந்தாலே கேட்ட 1 கோடிக்கு மேலே தாண்டுற மாதிரி தான் இருந்தார். ஆனால் கொரோனா வந்ததுக்கப்புறம் இவரோட ஃபிட்னஸ் எல்லாமே மாறி போச்சு. அதனால் இவரோட ஃபார்மும் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு. ஃபஸ்ட்டாக இவர் இந்தியன் டீமில் அந்தளவுக்கு ப்ளே பண்ணல, டொமஸ்டிக்லேயும் அந்தளவுக்கு ப்ளே பண்ணல. இப்போ இந்த சீசனில் இவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம 5வது இடத்துல யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சித் தையா. இவர் 80 லட்சத்துக்கு யூஎம்பாவுக்கு போயிருக்காரு. இவருக்கான கரெக்டான பிளேஸை தான் விற்றுருக்கான்னு சொல்லணும். இவர் அந்தளவுக்கு 1 கோடியும் தாண்டாமல் ப்ரைஸ் பேஸையும் எடுக்காமல் கரெக்டான 80 லட்சத்துக்கு போயிருக்காரு. இவரும் ஒரு தமிழ் தலவாஸ் பிளேயர் தான். நம்ம தமிழ் தலவாஸ் தான் இவர் கண்டெடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவரோட காலங்களும் மாற மாற ஒரு டீமுக்காக மாறி இப்போ கடைசியாக நம்ம யூஎம்பாவுக்கு போய் சேர்ந்துருக்காரு இவர். அடுத்ததாக பார்க்க போது டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் நம்பர் 4ல் இருக்க நம்ம அஜிங்கியா பவர் தான். இவர் 1 கோடியே 10 லட்சத்துக்கு நம்ம பெங்களூரு புல்ஸுக்கு போயிருக்காரு. ஒரு லாஸ்ட் சீசன் விளையாண்ட டீம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தலவாஸ் தான். இவர் லாஸ்ட் சீசனும் நம்ம தமிழ் தலவாஸில் விளையாண்டு இப்போ இவர் 1 கோடிக்கு மேலே போயிருக்கான்ற போது நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக பெருமையாக தான் இருக்குது. ஒரு கோடிக்கு மேலே போனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்ட ரைடர்ஸ் யாருமே அப்போ இல்லை. பி கேட்டகரி லிஸ்ட்டில் கேட்ட கடைசி கொஞ்சம் முன்னாடி தான் வந்தார். ஏன்னா இருக்கிற ரைடர்ஸ் எல்லாருமே விற்றுட்டாங்க. இவர் தான் கடைசியாக இருந்தால் டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால இவர் 1 கோடிக்கு மேலே போயிட்டார் நம்ம அஜிங்கியா பவார். அடுத்ததாக டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் நம்பர் 3ல் இருக்கிறது நம்ம மணிந்தர் சிங் தான். இவர் 1 கோடியே 15 லட்சத்தில் முடிச்சிட்டாங்க நம்ம மணிந்தர் சிங்கை. மணிந்தர் சிங்கை கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே போவாங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவருமே அதான் எதிர்பார்த்துருப்பாரு. ஆனால் 1 கோடியே 15 லட்சத்துக்கு விற்றுருப்பாங்கன்னு அவரு கூட கனவு நினச்சி பார்த்துருக்க மாட்டார். அவர் 1 கோடியே 15 லட்சத்துக்கு நம்ம பெங்கால் வாரியர்ஸுக்கு எஃபிஎம் மூலிமா ரிட்டர்ன் பத்துள்ளார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைடர்னால் அது இவர் தான். ஏன்னா இவர் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ரைடரு. ஏன்னா என்ன தான் அடிபட்டாலும் அவரோட ஃபார்ம் மட்டும் குறையவே கூடாது. ஏன்னா இவர் சீசன் 1லேருந்து ஆடுறான்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இவர் சீசன் 1ல் ஆடி நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேடர்ஸுக்கு டைட்டிலும் அடித்து கொடுத்துருக்காரு. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன தான் அடிபட்டாலும் இவரோட ஃபார்ம் மட்டும் குறையவே குறையாது. அந்த மாதிரி தான் சீசன் 7ல் இவர் டைட்டிலும் அடித்து கொடுத்துருப்பாரு நம்ம பெங்கால் வாரியர்ஸுக்கு. அந்த சீசனில் இவரோட கை உடஞ்சிரும். அந்த சீசனில் ஃபைனல் மேட்ச்சில் இவர் இல்லாமையே நம்ம பெங்கால் வாரியர்ஸ் டைட்டில் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமே இவர் ஆடுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபார்ம் அப்படி. ஆனால் அந்தளவுக்கு இவருக்கு அடிபட்டாலும் இவரோட ஃபார்ம் மட்டும் குறையவே குறையாது. அதனாலேயும் எனக்கு இந்த ரைடர் ரொம்பவே பிடிக்கும் நம்ம மனிந்தர் சிங்கை. அடுத்ததாக நம்பர் 2ல் டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பில்டர் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமான் சிங் தான். இவர் 1 கோடியே 97 லட்சத்துக்கு நம்ம குஜராத் ஜெயின்ஸுக்கு போயிருக்காரு. ஆனால் இவரோட ரேட் ரொம்ப ஹைன்னு தான் நான் சொல்லுவேன். 1 கோடிக்கு மேலே போகலாம். ஆனால் கிட்ட 2 கோடிக்கிட்ட போயிருக்காரு நம்ம குமான் சிங்கு. இவர் கடைசியாக எந்த டீமில் விளாண்டாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஎம்பாவில் விளாண்டாரு. ஆனால் இதில் ஒரு என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவர் அதுக்கு முன்னாடி விளாண்ட டீம் தான் நம்ம பட்னா பைரேட்ஸ். அந்த பட்னா பைரேட்ஸில் யார் கோச்சாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா
அப்போ நம்ம ராமவீர் சிங் தான் அந்த டீமின் கோச்சாக இருந்திருப்பார். இந்த சீசன்லாம் லாஸ்ட்டாக நம்ம பட்னா பைரேட்ஸ் கோச்சாக இருந்திருப்பார் நம்ம ராமவீர் சிங்கும். அதே மாதிரி தான் இவரும் அந்த டீமுக்கு லாஸ்ட்டாக விளாண்டுருப்பார் நம்ம குமான் சிங்கு. அதுக்கப்புறம் யூம்பக்க போயிட்டார் ரொம்ப அதிக தொகைக்கு. அப்பயே 1 கோடிக்கு மேலே போயிட்டார். அதே மாதிரி நம்ம ராம் சிங்கும் அந்த சீசனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம குஜராத் ஜெயின்ஸுக்கு புது கோச்சாக போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போ திரும்பியும் நம்ம குமான் சிங்கை வாங்கியிருக்காரு நம்ம ராமவீர் சிங்கு. இப்போ இவங்க 2 பேரோட காமும் இந்த சீசனில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் நம்பர் 1ல் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சச்சின் தெண்டுல்கர் தான். 2 கோடியே 15 லட்சத்துக்கு நம்ம தமிழ் தலைவாசிக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1 கோடி 60 லட்சம் வரைக்கும் நம்ம தமிழ் தலைவாசி இந்த பிளேயருக்கு என்டரே ஆகலை. அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்தான்றா விநாயக்குன்ற மாதிரி நம்ம தமிழ் தலைவாசி கடைசியாக என்ட்ரு ஆகிருப்பாங்க இந்த சச்சின் தெண்டுல்கர்ன்ற பிளேயருக்கு. டேரெக்டாக 2 கோடியே 15 லட்சத்துக்கு தூக்கிட்டாங்க நம்ம தமிழ் தலைவாஸ். ஆனால் எஃப்ஐஎம் வச்சு ரீட்டைன் பண்ணிடுவாங்களோ நம்ம பட்னா பைரேட்ஸ்னு பயந்துக்கிட்டு 2 கோடியே 15 லட்சத்துக்கு டேரெக்டாக தூக்கிட்டாங்க நம்ம தமிழ் தலைவாஸ். இந்த சீசனில் நம்ம சச்சின் தெண்டுல்கர் காமும் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம டிஃபென்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ரைடிங் யூனிட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இந்த சீசனில் நம்ம டீம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த சீசனில் நம்ம ஃபைனல் வருவோம்னு நம்புவோம். பார்ப்போம் இந்த சீசனில் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அவங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பை பாய்.